சக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஃபெமி அருண் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். அடுத்ததா கடகராசிக்காரர்களுக்கு உங்க வாழ்க்கையில இதுக்கு மேல ஒரு கஷ்டத்தை உங்களால பார்க்கவே முடியாது, நீங்க உடைஞ்சு அப்படியே போயிடுவீங்க அப்படின்னு சொன்னா எந்த கஷ்டம்? அவங்க நல்ல மனசு இருக்கே. ஆமா, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே. சீரியஸா கடக ராசினாலே அது சந்திரன் ஆதிக்கம் உள்ள ராசி. அது ஒரு நீர் ராசி கூட. சோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா காணல் நீர் மாதிரிதான் அவங்க வாழ்க்கை. அவங்க நல்ல மனசும் பாசமும் என்ன ஆயிரும்னா அவங்களுக்கே எமனா மாறிடும். ஸோ எப்பவுமே துன்பப்பட்டுட்டே இருப்பாங்க. மேக்சிமம் அந்த பாசம்னு போறதுனாலே குடும்ப உறவுகிட்ட இது நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்ப ஏமாறினாலும் என்ன ஆகும், அந்த மனசு பழகிரும். நம்ம இதுக்கு மேல என்னடா பார்க்க போறோம், எல்லாருமே நம்ம அது இவங்க தாட்ஸ் எப்படின்னா நம்ம தான் அப்படி கஷ்டப்படுறோமாங்கிறத கொஞ்சம் ரியலைஸ் பண்ணா என்ன ஆகும்னா முடியறக்கூடிய விஷயம் தான் இருக்கும். ஆனா இந்த அட்வைசிங் கெப்பாசிட்டிக்குள்ள வர மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய தத்துவம் எல்லாம் வேதாந்தம் பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அட்வைஸ் பண்றது பிடிக்காது. இவங்களுக்கு யாராவது போய் ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க அந்த அந்த அட்வைஸ்ல கூட அவங்க அந்த கவலைகளை நினைச்சிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த அட்வைஸ் பண்ணும்போது கூட அந்த கவலையை அவங்க மைண்ட் இருக்காது, உடல் மட்டும் அங்க. அப்புறம் ஓகே அந்த மைண்டே இப்ப நம்ம ஒருத்தவங்க பேசும்போது அதை கேட்கணும் இல்லையா, லிசனிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்காது. இதுலயே அவங்க அந்த பாச உறவுகளாலதான் துன்புறுத்தப்படுவாங்க. அப்ப இதுக்கு மேல வேற துன்பங்களாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த துன்பம் வரும்போது வேற ஏதாவது கஷ்டங்கள் பண நெருக்கடிகள் வந்தாலுமே அவங்களுக்கு அதெல்லாம் பெருசாவே தெரியாது. ஏன்னா என்னோட எக்ஸ்ட்ரீம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. உறவுகள் கொடுக்கக்கூடிய வழிதான் மிகப்பெரிய துன்புறுத்துதல். இவங்க ஏன்னா இவங்களே ரொம்ப அட்டாச் டு க்ளோஸ் டு ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொண்டு வர்றது, நம்ம தான் உலகத்துல தப்பு பண்ணிட்டோமாங்க ஃபீல் பண்ண வைக்கிறது, எல்லாமே இவங்களை ஒரு கார்னர் பண்ணப்படுற மாதிரியே இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா இவங்க பாசத்தை எதிர்பார்த்துக்குவாங்க. அந்த அந்த இடத்துல இருந்து கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பாசம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அங்க இருந்து வெறுப்புகள் வரும்போது, வெறுப்புகளை திரிக்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம தான் உண்மையாவே இருக்கோம், யாரும் நம்ம கிட்ட உண்மையா இல்ல அப்படிங்கிற தாட்ஸ் இவங்களுக்கு அதிகம் வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா மேம். இந்த மாதிரி காலகட்டத்துல கடகராசிக்காரர்கள் தெரியாம கூட இந்த தப்பு பண்ணா இன்னும் பிரச்சனைகள் கவலைகள் அதிகமாகும்னு சொன்னா என்ன விஷயம் பண்ணக்கூடாது? இவங்க மனதை திடப்படுத்தணும். திடப்படுத்திட்டு ஒருநிலைப்படுத்த ட்ரை பண்ணணும். உணர்ச்சிகளை கட்டுக்குள்ள வச்சுக்கணும். இவங்க உணர்ச்சிகளை இப்படி வெளிப்படுத்தக்கூடாது. என்னோட அட்வைஸே அதுதான். வெளிப்படுத்தாம நம்ம ஒரு யூனிக்கான பேட்டர்ன்ல என்னோட லைஃப் புரிதல் மத்தவங்க கொடுத்தாதானே அது புரிஞ்சுக்கணும், ஏத்துக்கணுங்கிற விஷயங்கள் இருக்கும். ஸோ நான் என்ன எதுக்கு புரிஞ்சுக்கணும், என்ன எதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு டிசைனுக்குள்ள இவங்க வந்துட்டாலே இவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். யாரும் இவங்களை துன்புறுத்த முடியாது. பாசம் நேசம் எல்லாம் தன்னுக்குள்ளே வைக்கிறதுக்கு மேக்சிமம் இவங்க ட்ரை பண்றது பெஸ்ட். ஏன்னா ரொம்ப அடுத்தவங்கள்ட்ட போய் இது பண்ணி எதிர்பார்த்து நிக்கிறத வெளியே போனதானே கஷ்டம். நம்ம நமக்குள்ள வைக்க ட்ரை பண்றது பெஸ்ட். ஏன்னா இவங்க நண்பர்களால கூட கஷ்டப்படுவாங்க. அதனால அப்படி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல கடகராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போய் எந்த கடவுள் வழிபாடு செஞ்சா இவங்களுக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும்? இவங்களுக்கு அம்மன் தான். அதாவது பெண் தெய்வங்கள் எதுவா இருந்தாலும் இவங்க இப்ப மீனாட்சி அம்மன் கோவில் போலாம், மதுரை மீனாட்சி அம்மன், அதாவது அம்மன் சார்ந்த கோவில்கள், பெண் வழி தெய்வங்கள் எதுவா இருந்தாலும் இவங்க அந்த தெய்வங்களை வழிபடலாம். ஏன்னா கோவிலுங்கிறதே நம்ம மன நிம்மதிக்காக இருக்கிறதுதான். அப்ப அங்க போய் இது பண்றது இவங்களுக்கு பெஸ்டா இருக்கும். பட் நான் என்ன பரிகாரம் சொல்லுவேன் அப்படின்னா, இவங்களுக்கு லைஃப்ல முன்னேறணும். இப்போ தடைகள் இப்படி மனக்குழப்பம் மனக்கவலைகள்லாம் வருது, மத்தவங்க கஷ்டப்படுத்தாங்கன்னா என்னன்னா இவங்களுக்கு இந்த கும்பமேளா எல்லாம் இருக்கு இல்லையா, கும்பாபிஷேகம் கும்பமேளால எல்லாம் இவங்க கங்கையில போய் நீராடுறது, இந்த கும்பமேளால போய் கலந்துக்கிறது, புனித ஸ்தலங்களுக்கு போய் நீராடுறதன் வழியாக இவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மனசுக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்கிறதோ மட்டும் இல்லாம இந்த கடகத்துக்கு ராசிக்கு அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கையில இவங்களுக்கு தடைகள் விலகும். இப்ப அது எந்த தடையா இருந்தாலும் அந்த தடைகள் விலகும். இப்போ கடகராசி நேயர்களே, நீங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எனக்கு சின்ன விஷயம் கூட மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த கும்பமேளால கலந்துக்கோங்க. அப்புறம் கங்கையில போய் நீராடுங்க. எந்த புனித ஸ்தலமா இருந்தாலும் நீராடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி நீங்க நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கைகூடும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் என்ன கஷ்டம், என் வாழ்க்கையில பாரு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க.
என்னதான் அவங்கவுங்களோட கஷ்டங்களை அதிகமா பேசினாலும் ஒவ்வொருத்தரோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுதான் தெரியும் அவங்கவுங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அதிகமான கஷ்டம். நமது ரொம்ப பரவாயில்லப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடலாம்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் தான் செய்யறாங்க. சோ எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி மூலமா மக்களுக்கு நீங்க படக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு இருக்கு, ஒரு முறையான சரியான முறையில பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் பின்னாடி வர கஷ்டத்துக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கர்மா. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் உலகத்துல பிறக்குறாங்கன்னா ஏதோ ஒரு கர்மாவை சுமந்துதான் வருவாங்க. ஆமா, அது போன ஜென்மத்துல விட்டது, இல்லைன்னா இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு நியூவா கொடுக்கப்படுற விஷயம், கண்டிப்பா, இல்லைன்னா பல ஜென்மங்களா அவங்க வந்து கடந்து வரக்கூடிய விஷயத்த பொறுத்துதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு நல்ல பாத்துல போகுதா, இல்ல கரெக்டா இருக்குமா, இல்ல ராங் ரூட்ல போகுமாங்கிறதெல்லாம் தீர்மானிக்கும். கண்டிப்பா. சோ எனக்கே சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா, சில கிளைண்ட்ஸ் வந்து நான் எந்த கஷ்டமும் பட்டது, இந்த பாவம் பண்ணதில்ல, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்கல, ஆனா ஏன் வந்து நான் வந்து கஷ்டப்படுறேன் மேடம் நிறைய பேர் கேட்பாங்க. சோ அப்ப அவங்களுக்கு ரீசன் வந்து என்னன்னா, ஒருவேளை அந்த அவங்க ஜாதக கட்டத்துல எபோவ் 40க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த விடிவு காலம் வரும். இதுக்கு ரீசன் வந்து இந்த ஜென்மத்துல அவங்க பண்ணதில்ல, அது போன ஜென்மம் இல்ல அதுக்கு முந்தின ஜென்மத்துல அவங்க பண்ண விஷயங்கள் தான் அஃபெக்ட் பண்ணும். அப்ப இந்த விஷயத்த ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை புரிஞ்சு ஏத்துக்கிட்டா நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே எனக்கு இப்படி இருக்கு, அப்ப இதுல என்ன பண்ண தப்பிச்சு போலாம், அதோட ஒரு வழிகாட்டி தான் ஹாரோஸ்கோப். கண்டிப்பா பெஸ்ட் வந்து அதுதான். இப்ப வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கறது தான் நான் படிச்சிருக்கேன். சோ அந்த வேதிக் அஸ்ட்ராலஜி எனக்கு புகுட்டின என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணா இந்த உலகத்துல இருந்து தப்பிச்சு போலாம், அடுத்த பிறவே வேண்டாங்கிறதா எல்லாருடைய ஆசை ரொம்ப இருக்கும். சம் பர்சன்ஸ் வந்து ஒருவேளை இதுல கிடைக்காதது நான் அடுத்த பிறவில ஏதோ சூசைட் அட்டன் பண்றாங்க. சரி, அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சூசைட் அட்டன் பண்ணாலும் எகெயின் நம்ம இதுலதான் வந்து பிறப்போம். நீ என்ன காரணத்துக்கால நீ வந்து சூசைட் பண்ணியோ நீ நல்லா தப்பிச்சு போயிட மாட்ட, அடுத்த ஜென்மமும் இதுலயேதான் வந்து விழுந்துருவேங்கிறது என்ன பண்ணா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இந்த உலகத்துல இருந்து எல்லாமே கத்துக்கணும். தெரியாத விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடாது, எல்லாம் கத்துக்கிட்டு ஞானம் அடைஞ்சு அந்த ஞானம் வழியா மோட்சம் அடையணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதி. சோ அப்ப இது எத்தனை பேர் படிப்பாங்க, எத்தனை பேர் தெரிஞ்சுப்பாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வே, அந்த பிளாட்ஃபார்மே சூஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட இடமே வந்து அஸ்ட்ராலஜி தான். இந்த கலையை நம்ம வந்து ரசிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கவலை, பெரும் துன்பம், துயரம் இதெல்லாம் உங்க லைஃப்ல அஃபெக்ட் பண்ணாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. என்ன ரீசன்னா, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம என்ன பாத்துல போயிட்டு இருக்கோம், எந்த காலங்களை கடந்துட்டு இருக்கோம், இப்ப எனக்கு என்ன காலம் நடக்குது, நெக்ஸ்ட் நான் எந்த காலத்துக்கு உள்ள போக போறேன், தெரிஞ்சுட்டா என்ன ஆகும், நெக்ஸ்ட் எனக்கு ஒரு டேஞ்சர் ஜோன் வரப்போகுது. சோ அப்ப நான் இப்பவே அதுக்கு ப்ரிகாஷனா இருந்துருவோம். கண்டிப்பா. சோ அப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அத ஒரு பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு தெரியல அப்படின்னு என்ன பண்ண முடியும்னா, இதுல எல்லாருமே இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே ஒரே மாதிரினா இதுல எல்லா பர்சன் டிஃபரன்ஸ். இதுல ஒரு குறிப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 60% மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இன்னுமே ஹாரோஸ்கோப் பிலீவ் பண்றவங்க இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஹாரோஸ்கோப் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த கம்யூனிட்டி ரிலீஜியன் தான். அதனால அதை வந்து மக்கள் உணரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ரொம்ப பெரிய ஆசையா. கண்டிப்பா மேம்.